இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தாவேக தலைவர் விஜய்க்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கிறது. அதை ஓட்டாக மாற்றும் வகையில் சென்னையில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தாவேக தலைவர் விஜய் பேசினார். டிரெஸ், கிண்டர் ஜாய், சாக்லேட்டாக அடம்பிடிப்பது போல் விசிலுக்கு ஓட்டு போடும்படி பெற்றோர்கள் உறவினர்களிடம் அடம்பிடிக்க வேண்டும் என்றார். விஜயின் இந்த பேச்சு குழந்தைகள் மனதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. விசிலுக்கு ஓட்டு போடலனா சாப்பிட மாட்டேன் என குழந்தை அடம்பிடிப்பதாக சில பெற்றோர்கள் வீடியோ போட்டிருந்தனர். தேர்தலுக்கு முன் அந்த வீடியோக்கள் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. அரசியல் ஆதாயத்துக்காக குழந்தைகளை தூண்டி விடுவது சட்ட விரோதமானது என பல தரப்பில் இருந்தும் விஜய்க்கு கண்டன கணைகள் பறந்தன. இந்நிலையில் தமிழக குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் விஜயா தமிழக போலீஸ் டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் கூறியிருப்பதாவது: தாவேகாவுக்கு ஓட்டு போடும்படி பெற்றோர்கள் உறவினர்களிடம் அடம் பிடிக்கும்படி குழந்தைகளை விஜய் தூண்டிவிட்டுள்ளார். குழந்தைகளை உணர்வு பூர்வமாக தூண்டிவிடுவது கவலை அளிக்கிறது. அரசியல் காரணங்களுக்காக குழந்தைகளை பயன்படுத்துவது தவறு. இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரவும் வீடியோக்களை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். விஜய் மற்றும் தாவேக பிரச்சார குழுவினர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக விஜய் மீது நடவடிக்கை எடுக்கும்படி தலைமை தேர்தல் ஆணையர் ஞானிஷ்குமாருக்கும் தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் விஜயா கடிதம் அனுப்பியுள்ளார். இந்த விவகாரம் விஜய்க்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தேர்தல் தேர்வு முடிவுகள் வரும் நாளில் குழந்தைகளை பெற்றோர்கள் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என தமிழக குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் பெற்றோர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது. எல்லா குழந்தைகளும் தேர்தல் முடிவை பார்க்க போவதில்லை. ஆனால் பல குழந்தைகள் தேர்தல் முடிவை பார்ப்பார்கள். எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்து சில குழந்தைகள் தவறான முடிவை எடுக்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டு விடும் வாய்ப்புள்ளது. எனவே ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதனால் தேர்தல் தேர்வு முடிவு வரும் நாளில் குழந்தைகளை பெற்றோர்கள் கவனத்துடன் பார்த்து கொள்ள வேண்டும் என தமிழக குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் எச்சரித்துள்ளது. உதவிகள் தேவைப்பட்டால் குழந்தை பாதுகாப்பு இலவச எண்ணான 1098 உடனடியாக தொடர்பு கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.